ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்து நம்ம டிஎன்பிஎஸ்சியுடைய கம்பைன்ட் டெக்னிக்கல் எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது இந்த எக்ஸாம் வந்து எப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா 20/7/2025, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17/8/2025. ஸோ 2 நாளில் நடந்து இருக்கக்கூடிய கொஷின்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் மாதிரி ஃபுல்லாக நம்ம ஒவ்வொரு கொஷினுக்கும் டீட்டெயிலான ஒரு சில ஆன்சர் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 9 ஒரு வீடியோஸு. இதுக்கு முன்னாடி பார்ட் 8 வரை வீடியோ போட்டிருக்கோம். போய் பார்க்காத போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தோன்னா நடந்து முடிந்த இந்த டெக்னிக்கல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சில யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய எக்ஸாம். ஏன்னா நீங்கள் மற்ற எக்ஸாமோட கம்பேர் பண்ணும்போது, குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமோட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஈஸியாகவும் கொஞ்சம் வேலை வந்து வாங்க முடியுன்றது இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் காமிச்சிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்காக இப்போ பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரி, கவனிங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பின்வருவனற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது ராங்காக ஸோ பேராக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராங்காக பேராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 மற்றும் 2 தான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது 1வது ஸ்டேட்மெண்ட்டும் 2nd ஸ்டேட்மெண்ட்டும் இந்த இடத்துல ராங் அப்படி சொல்கிறாங்க. அப்போது இதில் இருக்கக்கூடிய மீதி 2 ஸ்டேட்மெண்ட், சரிங்களா, 3rd and 4th வந்து என்னவா இருக்குன்னு பாருங்கள். கவனிங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? ஏன்னா இங்கே ராங் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா கேள்வி வந்து நம்ம முழுமையாக படிக்கணும், அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா தெளிவாகவும் படிக்கணும். சரிங்களா? அவசரமாக படிச்சுட்டு நீங்கள் போய்ட்டு ஆன்சர் வந்து மார்க் பண்ண ரொம்ப தப்பாயிடும். அப்போ அறிவுக்கடல், சரிங்களா, அறிவுக்கடல்ன்றது பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் இயக்கத்துடைய ஒரு இதழாகவும் இருக்குது. சரிங்களா? இது கரெக்ட் தான். அறிவுக்கடல்ன்றது பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் இயக்கத்துடைய ஒரு நியூஸ் பேப்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னா சம உரிமை அரசுகளின் கூட்டமைப்பு, சம உரிமை அரசுகளின் கூட்டமைப்பு அப்படின்னு பார்த்தா தன்னாட்சி இயக்கம். சரிங்களா? இது வந்து இதனுடைய பேராகுது. அப்போ தன்னாட்சி இயக்கம்னு சொல்லும்போது நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், 1916 ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? 1916. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு இதழ். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தினுடைய ஒரு ரிலேட்டடாக நம்ம கனெக்ட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து வந்து திராவிடன்றது பார்த்தா நீதி கட்சியுடைய ஒரு இதழ். இந்த நீதி கட்சியை வந்து பார்த்தோன்னா நம்ம இதோட நம்ம லிங்க் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சுயமரியாதை இயக்கம்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஞாபகம் வரணும் பார்த்தோன்னா 1925 வந்து ஞாபகம் வரணும். அட் த சேம் டைம் இது வரும்போது உங்களுக்கு நீதி கட்சி வரும்போது 1916 வரணும் ஞாபகம். சரிங்களா? 1916 வரணும். அதுக்கப்புறம் நீதி கட்சி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்னென்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டுகள் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ஆட்சி நடத்தியிருப்பாங்க. சரிங்களா? 17 ஆண்டுகளாக ஆட்சி வந்து நடத்தியிருப்பாங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா நீதி கட்சியினுடைய இதயம் யார் அப்படின்னு கேட்பாங்க. சில இடத்துல கொஸ்டின் கேட்கலாம். அது வந்து பார்த்தோன்னா நடேச முதலியார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நீதி கட்சியினுடைய 3 இதழ் இருக்கும். ஸோ நீதி அப்படின்னு பார்த்தா திராவிடன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆந்திர பிரகாசிகா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 இதில் ஞாபகம் வச்சுக்கணும். என்னது? நீதி, அதுக்கடுத்து பார்த்தோன்னா திராவிடன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரகாசிகா. இந்த நீதின்று பார்த்தோன்னா ஒரு ஆங்கில இதழ், இந்த திராவிடன்று பார்த்தோன்னா தமிழில் வெளியான ஒரு இதழ், இதே ஆந்திர பிரகாசிகான்றது பார்த்தோன்னா ஒரு தெலுங்கு மொழியில் வந்து வெளியே வந்த ஒரு இதழ். இந்த 3 இதழ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி, அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இதுதான் மிஸ் மேட்ச் ஆகிருக்கு, மற்றெல்லாம் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குது. கவனிங்க, என்ன சொல்கிறாங்கன்னா நிலையான வளர்ச்சி இலக்கு, நிலையான வளர்ச்சி இலக்கு SDG. சரிங்களா? SDG இந்திய குறியீடு 2022-24 இன்படி தமிழ்நாடு இந்தியாவில் டேஷ் இடத்தில் உள்ளது அப்படின்னா 2nd பிளேஸில் வந்து இருக்குது. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ். நீங்கள் எப்போயுமே கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது எக்கனாமிக்ஸோடு நீங்கள் சம்மந்தப்படுத்தி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை படித்தா மட்டும்தான் உங்களுடைய நாலேஜ் வந்து கெயின் ஆகும். இல்லை நானும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு வந்து படிக்க முடியாது, ரொம்ப தவறாக இருக்கும். அதுக்காக சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் எப்போயுமே நல்லா புரிஞ்சுக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது நிறைய பேர் வந்து ஏனோதானம்னு சொல்லிட்டு படிக்கிறீங்க. அந்த மாதிரி படிக்காமல் டிஎன்பிஎஸ்சியோடைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து கொஞ்சம் பாருங்கள். சரிங்களா? எந்த மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க, எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு விளையாட்டு இருக்குன்னா விளையாட்டில் வந்து பார்த்தோன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவார்டு வாங்கினாங்க. சரிங்களா? கேல் ரத்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது, பத்மஸ்ரீ, அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்ம பூஷன், இந்த மாதிரி விருதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப முக்கியம், நீங்கள் எப்போயுமே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போகும்போது ஜனவரி 26, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, இந்த 2 நாளில் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க இன்ஃபர்மேஷன். அதனால் அந்த 2 நாளில் உடைய கரண்ட் அஃபேர்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு போங்க, ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுக்காக சொல்லிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குது. கவனிங்க, இந்த கொஸ்டின் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். 2007 3 புதிய நகரங்களில்
இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழக மையங்கள் தொடங்கப்பட்டன. அவை எந்த நகரங்கள் சொல்கிறாங்க சரிங்களா. அதாவது 2007 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டி சரிங்களா. ஸோ ஓப்பன் யூனிவர்சிட்டி ஒரு 3 இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க ஸோ லான்ச் பண்ணுறாங்க இல்லை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த 3 பிளேஸ் வந்து எதுன்னு கேட்குறாங்க சரிங்களா. பாருங்கள் கவனிங்க. ஃபஸ்ட்டு நாக்பூர், மும்பை, பனாஜி சரிங்களா. நாக்பூர், மும்பை, பனாஜி இந்த 3 இடத்துல என்ன பண்ணுறாங்க ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படி சொல்கிறாங்க சரிங்களா. அதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டி எதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது எல்லாரும் பார்த்தீங்கன்னா கல்வியை வந்து பெறணும் அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் எடுத்துகிட்டு வராங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்து சைதாப்பேட்டில் வந்து இருக்கும் சரிங்களா. தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு பேர் போட்டு வச்சுருப்பாங்க சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருனாலும் வந்து பட்டப்படிப்பை மேற்கொள்ளலாம். இதில் பட்டப்படிப்பு மேற்கொள்ளக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸோ யூஜிசி வந்து என்ன அந்த அங்கீகாரம் இருக்கோ அதே அங்கீகாரம் இவங்களுக்கும் கொடுப்பாங்க சரிங்களா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள் கவனிங்க. இந்த கொஷின்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுகாதாரத்துறை மாநிலத்தில் அரசு சுகாதார பராமரிப்பு நிறுவனங்களின் முகாம்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தி மருத்துவர் மற்றும் சுகாதார பராமரிப்பு பணியாளர்களுக்கு பாதுகாப்பான வேலை சூழலை உறுதிப்படுத்த நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. சரி, இது ஏதோ ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பர்டிகுலராக என்ன இருக்குன்னா சுகாதாரத்துறையுடைய ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இப்போது இந்த காரணம் வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். தமிழ்நாடு மருத்துவ சேவை நபர்கள் மற்றும் மருத்துவ சேவை நிறுவனங்கள் இங்கே பிராக்கெட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வன்முறை தடுப்பு மற்றும் சொத்து இழப்பு சேதம் சட்டத்தின் தண்டனை விதிகள் மருத்துவமனை வளாகத்திற்குள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதாவது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கூற்றுக்கான காரணம் வந்து விளக்கவில்லை அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க சரிங்களா. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்கன்னா. ஆனால் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து பார்த்தோன்னா சுகாதாரத்துறையிலே இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அதனுடைய பராமரிப்பு சரிங்களா அரசு சுகாதார பராமரிப்பு நிறுவனங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் சரிங்களா. பாதுகாப்பு நடவடிக்கைகள் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸ் பேப்பரில் கூட படிச்சிருப்பீங்க. எதனா சர்ஜரி நடக்கும்போது அந்த சர்ஜரி வந்து எதனா கொஞ்சம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த டாக்டரே போய்ட்டு நாங்கள் வெட்டிடுவேன் அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அட்டூழியங்கள் நடந்திருக்கு. ஒரு சில ஹாஸ்பிட்டல் நீங்களே கண்கூட பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நடக்கும்போது அப்போது அந்த சுகாதாரத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து ஸோ ஒரு செக்யூரிட்டி இல்லையா அந்த மாதிரி ஒரு கேள்விக்குறி நிறைய வந்து இருந்தது. அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய 2 கான்செப்டும் பார்த்தோன்னா 2 கான்செப்ட் கரெக்ட் தான் அப்படின்னு ஒரு கொஷின் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்றும் பெரிய ஒரு மாற்றமும் கிடையாது. இன்னொன்று எப்போயுமே நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி பெரிய கொஷின் வந்து கிரியேட் பண்ணும்போது பெருசாக பேராகிராஃப் வந்து கிரியேட் பண்ணும்போது அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டு கண்டிப்பாக 99.9% நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 99.9% வந்து கண்டிப்பாக ரெண்டுமே என்ன இருக்கும் கரெக்டாக இருக்குன்ற ஒரு ப்ரிடிக்ஷன் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா பெரிய ஒரு கொஷின் வந்து கிரியேட் பண்ணும்போது சரிங்களா. அப்போ ரெண்டுமே கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப்ஷன் சியை போட்டு வந்தாலே ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். அடுத்த கொஷின் பாருங்கள் கவனிங்க. இந்த கொஷின் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் முக்கிய எஸ்டிஜி 2023 வளர்ச்சி குறிகாட்டிகள் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை என கண்டறியவும் அப்படி சொல்லியிருக்காங்க சரிங்களா. எது கண்டறியவும் சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல நம்ம இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் அதை நல்லா கவனித்து நீங்கள் படிக்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து எது உண்மை அப்படின்னு கேட்டுறாங்க சரிங்களா. அப்போ எது கரெக்டாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா 2 மற்றும் 3 சரிங்களா. 2 மற்றும் 3 அது வந்து கரெக்டாக இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன இருக்குது, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு படிச்சிடலாம் சரிங்களா. வறுமை இல்லாமை சரிங்களா. வறுமை இல்லாமைன்றது பார்த்தீங்கன்னா இலக்கு 1, மலிவான மற்றும் சுத்தமான எரிசக்தி இலக்கு 7, அடுத்து நீர் மற்றும் சுகாதாரம் இலக்கு 6 ஆகியவற்றில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. ஆமாம், இது உண்மைதான் சரிங்களா. ஏன்னா அங்கே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வறுமையில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இலக்கு வந்து என்ன இருக்குது, வறுமை இல்லாமல் இருக்கிறதுல வந்து இலக்கு 1 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மலிவான மற்றும் சுத்தமான எரிசக்தி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கு 7 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீர் மற்றும் சுகாதாரம் அதில் வந்து இலக்கு வந்து 6 வச்சுருக்காங்க. இது வந்து கரெக்டு தான். சரி, அடுத்து பாருங்கள், வேலையின்மை விகிதம் 4.8 மற்றும் பிறப்பில் பாலின விகிதம் 878 ஆகியவை தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறிகாட்டில் சில வகை ஆகும்
ஆமாம் சரிங்களா, இது வந்து ஓகே தான், கரெக்டாக. அப்போது இந்த இடத்துல என்ன சார் தப்பு, என்ன ராங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023ல் ஒட்டுமொத்த எஸ்டிஜி மதிப்பெண் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 79.4 அப்படி சொல்லிக்கிறாங்க சரிங்களா. இது வந்து பார்த்தோன்னா எஸ்டிஜியோடைய ஒரு மதிப்பெண் கிடையாது. இதனுடைய வேல்யூ இங்கே ராங் ஆகிடுச்சு. ஆக்சுவலி வந்து இதனுடைய ஆன்சர் வந்து என்ன இருக்குன்னா இந்த இடத்துல 78 தான் இருக்குமே சரிங்களா. என்னது 78 தான் 2023 என்னவா இருக்கும், எஸ்டிஜியோடைய மதிப்பெண்ணாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ராங்காக இருக்குது. அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து 78, மற்ற ரெண்டுமே கரெக்டாக இருக்குது சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கவனிங்க. இந்த கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கவனிங்க, தமிழ்நாட்டின் பொருளாதார ஆய்வறிக்கை 2024-25 சிறப்பு அம்சங்களின் அடிப்படையில் பின்வருவற்றை பொருத்தி காட்டுக, இல்லை பொருத்தி காட்டவும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. சரி, ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா, அதாவது 2024-25 ஆண்டிற்கான திட்டமிடப்பட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி சரிங்களா அப்படி சொல்லிடுறாங்க. இதனுடைய க்ரோத்திங் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனிங்க, ஃபஸ்ட்டுக்கு வந்து 3 தான் ஆன்சர். 8% அதிகமானவை அப்படி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ 8% வளர்ச்சிக்கும் அதிகமாக வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கிறது தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், செகண்டு, தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு அது எவ்வளோ இருக்குது சரிங்களா. ஸோ தேசிய அளவில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அது வந்து எதுலன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சரிங்களா. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து நடக்கக்கூடிய பங்கு வந்து எவ்வளோ கண்டுபிடிக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 9.21%. என்னது 9.21% சரிங்களா. அடுத்து பாருங்கள், $1 சரிங்களா, அதாவது 1 ட்ரில்லியன் பொருளாதார சரிங்களா, 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடைய இலக்கு வைக்கப்பட்ட ஆண்டு வளர்ச்சி விகிதம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க சரிங்களா. நல்லா கவனிக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட்டில், இந்த கொஷின்ஸில் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்களா, கொஷின்ஸு எப்போவுமே சில நேரத்தில் நம்மளுக்கு சில நேரத்தில் பாசிட்டிவாகவும் அப்படி கொஷின்ஸ் கிடைக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா மற்ற எந்த இடத்துலலாம் ஆண்டு என்ன கேட்டிருக்காங்களா பாருங்கள், கொஷினில் எங்கேயுமே ஆண்டு கேட்கல. அப்போ இந்த இடத்துல மட்டும் தான் ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆண்டுன்னு பார்த்தா இந்த இடத்துல இந்த ஆப்ஷனை பாருங்களா, எங்கன்னா ஆண்டுன்னு என்ன வந்திருக்கா, இல்லை, இங்கே ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் ஆண்டுன்னு வந்திருக்கு. அப்போ இதோடைய ஆன்சர் வந்து இது ஒன்றா இருக்கும். அப்போது தேர்ட் ஆப்ஷனில் இங்கே பாருங்கள், இந்த தேர்ட் ஆப்ஷனில் 1ன்னு எங்கே இருக்குது, அப்போது ஒரே ஒரு இடத்துல 1 வருது சரிங்களா. அப்போ அதுதான் சொல்லிட்டு ஆன்சர் நம்ம ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். அப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்கான ஆன்சர் நம்மளுக்கு தெரியலான்னு பரவாயில்ல சரிங்களா. ஆனால் அங்கே கொடுத்துருக்கக்கூடிய கொஷினை நல்லா படித்து பார்த்தாலே உங்களுக்கு எதோ ஒரு க்ளூ பாயிண்ட் எதுவும் கிடைக்க வரும். அந்த க்ளூ பாயிண்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சரை வந்து மார்க் பண்ணிடலாம். இந்த கேள்விக்கு நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் அதை பற்றி ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரியலான்னு பரவாயில்ல, ஜஸ்ட்டு ஒரே ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இங்கே ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க, அதனுடைய டார்கெட் எவ்வளோ அப்படின்னா 2030க்குள்ளே டார்கெட் பண்ணணும். அப்போ அதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் இருக்கும் சரிங்களா. அடுத்து பாருங்கள், மாநிலத்தின் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் பார்த்தோன்னா 2023-24 அதோடைய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 8.33%. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் கொஷின்ஸ், அதனால ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3412 தான் ஆன்சர் சரிங்களா. சரி, அடுத்த கொஷின் பாருங்கள், என்ன இருக்குது, பின் வருவனவற்றில் எவை தொடக்க மற்றும் இடைநிலை கல்வி திட்டத்தின் ஒரு பகுதியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கல்வி அப்படின்னு பார்க்குறோம் சரிங்களா. கல்வி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம 42வது சட்டத்திட்டத்தில் ஒரு 5 வகையான இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு சில 5 பார்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க சரிங்களா. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு இதில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் கல்வி அப்படி இருக்குது. அப்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வந்து பார்த்துக்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா 4மே கரெக்டு சரிங்களா. அதாவது எவை தொடக்க மற்றும் இடைநிலை கல்வி திட்டத்தின் அதாவது எலிமெண்ட்ரி அண்டு செகண்டரி எஜுகேஷன் சரிங்களா. எலிமெண்ட்ரி அண்டு செகண்டரி எஜுகேஷனுடைய பார்ட் வந்து என்னென்னா சர்வ சிக்ஷா அபியான் சரிங்களா. சர்வ சிக்ஷா அபியான் அதுவும் பார்த்தீங்கன்னா அதில் சேரும். அடுத்து பார்த்தீங்கன்னா படே பாரத் சரிங்களா. படே பாரத் இதுவும் அதில் தான் சேரும். அடுத்து பார்த்தீங்கன்னா உடான், என்னது
உடான் இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீமில் சேரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதி தான். சரிங்களா, எல்லாமே அதனுடைய திட்டத்தில் இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கவனிங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு டைரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். 2019 மற்றும் அதாவது 2019 to 20 ஆண்டில் தமிழ்நாட்டின் கடன் வைப்பு விகிதம் என்னது, தமிழ்நாட்டினுடைய கடன் வைப்பு விகிதம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 111.7%. சரிங்களா, 111.7%. இப்போது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நான் எப்படி சார் படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது எதுனா ஒரு ப்ராப்பரான ஒரு வெப்சைட், சரிங்களா, இல்லைன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு மெட்டீரியல் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா ஒரு சில இன்ஸ்டியூட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, சரிங்களா, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். அதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், டெய்லி வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். முடிஞ்ச அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் ஒரு 8 மாதங்கள், சரிங்களா, இப்போ நீங்கள் ஜூன் மந்த் வந்து எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஜூனுக்கு முன்னாடி என்னது நீங்கள் மே வரை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லையா ஏப்ரலோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அதுக்காக சொல்லிக்கிறேன். அப்போ ஏப்ரல் வரைனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 8 மாதங்கள் அது வந்து நாம வச்சு நம்ம என்ன பண்ணோம், படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் நம்ம எக்ஸாம் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக நம்ம படிச்சுட்டு அதோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம எங்கெல்லாம் நம்ம மெர்ஜ் பண்ணி படிக்க முடியுமோ அந்த மாதிரி தான் கம்பேர் பண்ணி படிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, முக்கியமாக எக்கனாமிக்ஸ் வந்து படிக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸோடு நீங்கள் இன்வால்வ் பண்ணி படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். அதுக்காக சொல்லிக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிராமிய பொருளாதாரம் உள்ளடக்கிய கூறுகள் என்பவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கிராமிய பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னென்னா ஊரக விவசாயம் சார்ந்த மற்றும் சாராத நடைமுறைகள். சரிங்களா, ஊரக விவசாயம் சார்ந்த மற்றும் சாராத நடைமுறைகள், இதுதான் இதுக்குடைய ஆன்சர். சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள், என்ன இருக்குது கவனிங்க. நாட்டில் பணவீக்கம் நிலவும் சூழ்நிலையில் பொருத்தமான நிதி கொள்கை பின்வருவனற்றில் எவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க. சியில் வந்து என்ன இருக்குன்னா 3 மட்டும். அப்போது இது மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. அப்போது மீதி இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து படிச்சிடலாம். என்ன இருக்குது பாருங்கள், பொதுமக்களுக்கும் தொழிற்கூடங்களுக்கும் வழங்கப்படும் மானியங்களை குறைத்தல் அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்கம். சரிங்களா, இப்போ பணவீக்கம் அப்படின்னு என்ன, பணவாட்டம் அப்படின்னு என்னென்னா, இப்போ பணவீக்கம்ன்றது பார்த்தீங்கன்னா ஸோ பணத்தினுடைய வளர்ச்சி நிலையை குறிக்கும். சரிங்களா, பணம் வந்து அதிகரிக்கிற நிலையை குறிக்கும். இது பணவாட்டம்னு சொல்லும்போது அது வந்து டிகிரிஸ் ஆகிறத குறிக்கும். சரிங்களா, அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பணவீக்கம் சொல்லும் போது அந்த மானியங்களை வந்து பார்த்தோன்னா அதனுடைய நிதியை வந்து என்ன பண்ணுறாங்க, குறைக்கணும். அப்போ அந்த மானியங்களை வந்து குறைக்கிறதான்னு ஒரு டார்கெட்டாக வச்சுருப்பாங்க. அப்போ இதுதான் கரெக்டு. அப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா வரி விகிதங்களை குறைத்தல். சரிங்களா, இது வந்து இருக்காது. சரிங்களா, பணவீக்கம் ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா வரி விகிதங்கள் வந்து குறைக்க மாட்டாங்க, வரி விகிதம் வந்து அதிகரிக்க தான் பார்ப்பாங்க. சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அதே மாதிரி பாருங்கள், பொது திட்டங்களுக்கான அரசாங்க செலவினங்களை அதிகரித்தல். இப்போ பணம் வீக்குனா ஸோ பண வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா, அப்படி இருக்கும்போது இங்கே அரசாங்கத்தினுடைய செலவினங்கள் வந்து திரும்ப அதிகரிச்சுட்டே இருந்தால் அது என்ன ஆகும், பணப்பற்றாக்குறை இன்னும் அதிகமாகிடும். சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். சரிங்களா, அப்போ இதுதான் கரெக்டாக இருக்குது. அப்போது தேர்ட் மட்டும் தான் கரெக்டு. சரிங்களா, சரி அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு தேவையில்லாத ஒரு கொஷின் தான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதாவது எப்போவுமே நம்ம நிறைய ரிசர்ச் வந்து பண்ணுறோம். சரிங்களா, அதனோட ரிலேட்டடாக இது ஒரு கொஷின் கொடுத்துருவாங்க. இது பட் ஆனால் ரொம்ப ரொம்ப அன்வான்ட். நம்ம என்ன தான் படித்தது இந்த மாதிரி கொஷினால் நம்ம எக்ஸாம் வந்து எதிர்பார்க்குறது வந்து பார்த்தோன்னா அந்த நேரத்தில் வந்து எக்ஸாம் எழுதும்போது இதெல்லாம் என்னடா கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஆனால் இது தேவையில்லாத ஒரு கேள்வி தான். பட் ஆனால் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ன இருக்குது. 2012 to 2013 ஆம் ஆண்டுகளில் ஆராய்ச்சி மாணவர்களுடைய சேர்க்கை டேஷ் விகிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது ஆராய்ச்சி மாணவர்கள்னால் என்ன சொல்லுவாங்க, ரிசர்ச் ஸ்காலர் அப்படி சொல்லலாம். சரிங்களா, அவங்களுடைய சேர்க்கையுடைய விகிதம் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 0.8%. சரிங்களா, 0.8% இருக்குது. அதாவது பார்த்தோன்னா 1%க்கும் கீழே தான் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, 1%க்கும் கீழே தான் இருக்குது. சரிங்களா,
சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது என்ன இருக்குது? இந்திய ரிசர்வ் வங்கி என்னது? இந்திய ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை குறைக்கும் போது, சரிங்களா, ரெப்போ விகிதத்தை குறைக்கும் போது இது விளைகிறது. சரிங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெப்போ விகிதம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லிடுறாங்க. சரிங்களா? ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, 2 விதமான வந்து கான்செப்ட் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ரெப்போ, மீல் ரெப்போன்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்பிஐ ரிலேட்டடாக நீங்கள் படிக்கும்போது நல்லா கவனிச்சிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்பிஐ ரிலேட்டடாக படிக்கும்போது என்னென்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆர்பிஐயோடைய இப்போ இருக்கக்கூடிய கவர்னர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோடைய ஃபஸ்ட்டு கவர்னர் யார் இருந்தாங்க அப்படி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோடைய கவர்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அது வந்து வரிசைப்படுத்துக அதனுடைய ரிலேட்டடாகவும் கொஷின்ஸ் கேட்பாங்க அதுக்காக. அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனலைஸ் பண்ணாங்க அந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஆர்பிஐ படிக்கும்போது அதனுடைய பாட்டம், சரிங்களா, அங்கேருந்து நீங்கள் படித்தாதான் நீங்கள் அதில் வரக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்பிஐ உடைய அந்த ரெப்போ விகிதம் வந்து குறைக்கும்போது வந்து என்ன விளைகிறது, அதனுடைய மாற்றம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிக வங்கியின் கடன் வழங்கும் அளவை அதிகரிக்கிறது. சரிங்களா? கடன் வழங்கும் அளவை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், அதிகரிக்கும். சரிங்களா? ரெப்போ விகிதம் குறையும் போது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெப்போ விகிதம் வந்து குறையும் போது அந்த வணிக வங்கியினுடைய கடன் விகிதம் வந்து என்ன ஆகும்னா அதிகரிக்கும். அதுதான் ஆன்சர். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ பிரதம மந்திரி தன் தன்யா கிருஷி திட்டம், என்ன திட்டம்? தன் தன்யா கிருஷி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. பற்றிய பின்வரும் கூட்டுகளில் எது உண்மை அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? எது உண்மை அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 மற்றும் 3. சரிங்களா? 2 மற்றும் 3 இது ரெண்டுமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், விவசாய உற்பத்தி திறனை மேம்படுத்துதல், விவசாய உற்பத்தி திறனை வந்து மேம்படுத்துதல். அடுத்து பார்த்தோன்னா தத்தெடுத்து விவசாய நடைமுறைகளை பயிற்சி அளித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போது உற்பத்தி திறன் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம விளைச்சல் வந்து பார்த்தோன்னா அதனுடைய திறன் உற்பத்தி வந்து பார்த்தோன்னா அதிகரிக்கணும். சரிங்களா? அதை தான் ஒரு டார்கெட்டாக வந்து சொல்கிறாங்க இதில். சரிங்களா? உற்பத்தி திறனுடைய அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா தத்தெடுத்து விவசாய நடைமுறைகளை பயிற்சி அளித்தல், அதுவும் ஒரு கான்செப்டாக சொல்கிறாங்க. சரி சார், ஓகே. இதில் வந்து இது ஏன் சார் வந்து தப்பு பண்ணாங்க, இது ஏன் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 100 பஞ்சாயத்துகளை உள்ளடக்குதல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா 100 பஞ்சாயத்து அப்படின்னு கிடையாது. சரிங்களா? மாவட்டங்கள் அப்படின்னு தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? இந்த இடத்துல 100 மாவட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளடக்குதல். ஸோ டிஸ்ட்ரிக்ட் அண்டர் டிஸ்ட்ரிக்ஸ்க்கு இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதுதான். சரிங்களா? அப்போ இங்கே பஞ்சாயத்துன்னு சொல்லிக்கிறதுனால இந்த ஸ்டேட் வந்து ராங்கு. இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட், சரிங்களா, மாவட்டம் அது வந்திருந்தால் ஆன்சர் கரெக்டு. ஸோ மாவட்டம் தான் இந்த ஆன்சர் கரெக்டு. பஞ்சாயத்துன்னு வந்திருக்கிறதுனால இது ராங்கான ஆன்சர். சரிங்களா? அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 1வது வந்து ராங் ஆகிடுச்சு. அப்போது 2 மற்றும் 3 தான் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குன்னா, நிதி ஆயோக் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? நிதி ஆயோக். இப்போ நிதி ஆயோக்னு சொன்னாலே உங்களுக்கு அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போது நீங்கள் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தாலும் நீங்கள் டிஎன்பிசியில் குரூப் 4, குரூப் 1 இல்லை எனி டெக்னிக்கல் எக்ஸாம் இல்லை குரூப் 2 நீங்கள் எது எடுத்தாலும் சரிங்களா, அப்போ நிதி ஆயோக் இல்லாமல் ஒரு கொஷின் கூட வரதில்லை. அதனால் நிதி ஆயோக்கை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் என்ன பண்ணோம், ஃபுல்லாக படித்து முடிச்சிடணும். சரிங்களா? ஏன்னா அதனுடைய பேஸ்லேருந்து ஸோ டாப் ஆர்டர் வரை என்னென்ன இருக்கோ அது எல்லாமே படிச்சுட்டு போயிடுறது ரொம்ப ரொம்ப பெட்டர்னு சொல்லுவேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு மூலோபாய ஆலோசனைகளை வழங்குவதில் இது கீழ்நிலை அணுகுமுறையை ஏற்கிறது. அடுத்து பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் ஆவார் அப்படி சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல எது உண்மை தான் கேட்டுக்கிறாங்க இந்த இடத்துல. அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். 1 மற்றும் 2 மற்றும் 3 எல்லாமே கரெக்டு தான். சரி, ஃபஸ்ட்டு கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்க்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது
கூட்டுறவு கூட்டாட்சினா இப்போ மேலிருந்து சரிங்களா, ஸோ யூனியன் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு எல்லா ரூல்ஸும் என்ன பண்ணுவாங்க இவங்க ஃபர்தராக வந்து மூவ் பண்ணுவாங்க சரிங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கொள்கையை வந்து திணிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து திணிக்க மாட்டாங்க, அந்த கொள்கையை வந்து பரவலாக்கணும் அப்படின்னு தான் ஒரு டார்கெட்டை வச்சுருப்பாங்க சரிங்களா. அப்போது இன்னொன்று என்னென்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கு வந்து பார்த்தா நிதி ஒதுக்கக்கூடிய அதிகாரம் வந்து அவங்களுக்கு கிடையாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. நிதி ஆயோக்கு நிதி ஒதுக்கக்கூடிய வந்து அதிகாரம் வந்து கிடையாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா, தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு மூலோபாயம் ஆலோசனைகளை வழங்குவதில் இது கீழ்நிலை அணுகுமுறையை ஏற்கிறது. அதாவது இப்போ நான் ஒரு இடத்துல இருந்து எல்லாமே சொல்கிறாங்க, எல்லா ஸ்டேட்டுக்கும் சொல்கிறாங்க இது மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் ஸோ ஒவ்வொருத்துக்கும் சொல்லி அதை வந்து நடைமுறைப்படுத்துறதை இவங்க ஒரு டார்கெட்டாக வச்சுருக்காங்க சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்குடைய தலைவர் யாருன்னு கேட்பாங்க சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். நிதி ஆயோக்குடைய தலைவர் வந்து யாருன்னா ஸோ பிரதமர் தான் சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல சரிங்களா. அப்போ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துடலாம், கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொடுக்கப்பட்ட வகைகளில் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கும் அப்படி சொல்லிட்டு இங்கே நிதிக்குழுவினுடைய தலைவர்களை வந்து கொடுத்துருக்காங்க இந்த பக்கம், அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் பொறுத்துக்கணும் சரிங்களா. சரி, ஃபஸ்ட்டில் வந்து என்ன இருக்குன்னா முதலாவது நிதிக்குழுவுடைய தலைவர் வந்து யாருன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேசி நியோக் சரிங்களா, இது வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 1ஆவதும் 3ஆவதும் தான் கரெக்டு. அப்போது 3ஆவது ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் இங்கே இருக்குது. அப்போது 10ஆவதுடைய நிதிக்குழுவுடைய தலைவர் வந்து யாருன்னா பந்துன்னு வரும் சரிங்களா, என்னென்னு வரும் பந்துன்னு வரும், அது ரொம்ப முக்கியம். அடுத்து 5ஆவது நிதிக்குழு தலைவரும் 12ஆவது நிதிக்குழு தலைவரும் யாருன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கான டீட்டெயில்ஸான ஆன்சர் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து கொடுத்துருக்கோம், அது பார்க்கலாம், கவனிங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியோம் இது ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது இந்த ஆர்டரை வந்து நீங்கள் எப்போயுமே என்ன பண்ணணும் மறக்கக்கூடாது சரிங்களா, அதுக்காக ஒரு ஆர்டராக கொடுத்துருக்கேன். இப்போது 16ஆவது நிதிக்குழு தலைவர் யாருன்னா சார் நிதி ஆயோக்கினுடைய தலைவர் அரவிந்த் பனாகாரியா, யார் பனாகாரியா. சரி, இப்போது இந்த மாதிரி ஆர்டரை நம்ம படிச்சிடணும் சரிங்களா, அது பேர் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஃபஸ்ட்டு நான் நியோக்கி, அப்புறமா சந்தானம், அப்புறம் சந்தா, அப்புறம் ராஜ்மன்னார், அடுத்து பார்த்தா மகாவீர் தியாகி, அடுத்து பிரம்மானந்த ரெட்டி, அடுத்து சாலட், அடுத்து சவான், அடுத்து சால்வே, அடுத்து பந்த், அடுத்து குஸ்ரோ, அடுத்து ரங்கராஜன், அடுத்து வஜய் கேல்கார், அடுத்து பார்த்தோன்னா ரெட்டி, அடுத்து வந்து சிங்கே, அடுத்து வந்து அரவிந்த் பனகாரியா சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் இதை ஆர்டர் படி தான் நீங்கள் படிக்கணும் சரிங்களா. இந்த நேம்ஸ் வந்து பிரச்சனை கிடையாது, கவனிங்க, இந்த நேம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, அந்த பேரை மட்டும் நீங்கள் நல்ல ஒரு ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் சொல்கிறதுனால கவனிங்க. இப்போது நியோக்கி அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க நிதி ஆயோக்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து என்ன பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அப்போ எடுத்துகிட்டு வரும்போது ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு குழுவுடைய தலைவராக இருப்பார், மேபி அதனால் அவர் பேரை வந்து அவருக்கு சூட்டியிருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா அதனால் நிதி ஆயோக்கின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கி அப்படின்னா நியோக்கி அதான். அடுத்து ஃபஸ்ட்டு சந்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களா, அந்த சந்தானத்திலே பாருங்கள் இந்த பாதி அடுத்து சந்தா சரிங்களா, சந்தா ஃபஸ்ட்டு சந்தானம் அதில் பாதி வந்து சந்தா, அப்போ 3ஆவது வந்துடும். அப்போ ராஜமன்னார் சரிங்களா, ராஜமன்னார். அடுத்து மகாவீர தியாகி சரிங்களா, அப்போ தியாகி. அடுத்து பார்த்தோன்னா 6ஆவது ரெட்டி சரிங்களா, ரெட்டி ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா, ரெட்டி. அடுத்து சாலட், இங்கே பாருங்கள் இது 3த்தையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, சாலட் சவான் அப்புறம் பார்த்தா சால்வே, இது 3 ஒரே மாதிரி வரும், 7 8 9 பாருங்கள் 7 8 9 சாலட் சவான் அப்புறம் பார்த்தோன்னா சால்வே. அப்போ 10ஆவது வரும்போது பந்துன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா, 10ஆவது வரும்போது பந்து, அப்புறம் 11ஆவது வரும்போது குஸ்ரோ சரிங்களா, குஸ்ரோ. 12ஆவது வரும்போது ரங்கராஜன், அடுத்து 13ஆவது வரும்போது கேல்கார் சரிங்களா, என்னது கேல்கார். இந்த மாதிரி நீங்கள் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் எல்லாமே கேதர் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் வராமல் இருக்கவே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு இந்த கொடுத்துருக்கக்கூடிய 16 தலைவர்களும் இவர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா துணை தலைவர்கள், என்னது துணை தலைவர்கள், அதனால் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இவங்க எல்லாமே துணைத் தலைவர்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. இது வரைக்கும் கூடிய கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய கொஷினை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.